ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டவுட் என்ன அப்படின்னா, ஒரு ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்ணும்போது, அதாவது ப்ளவுஸில் ஃப்ரண்ட் ஓப்பனில் வி பட்டி ஹூக் பட்டி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் வருது. இது வந்து அப்படி தான் வரும். எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படி தான் வரும். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நீங்கள் ஈஸியாக நீங்களே அதுக்கு வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்லணுங்கிறது கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். அதாவது ஓப்பன் பீஸ் அப்படிங்கும்போது வலதுபுறம் இடதுபுறம், சரிங்களா? இது நீங்கள் வந்துட்டு வி பட்டி வைக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச்சு கிளாத் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு லைனிங் அட்டாச் பண்ணி ஃபோல்டு பண்ணி 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு தையல் அளவுக்கு நம்ம வந்து முன்பகுதியில் அட்டாச் பண்ணி அப்படியே மேலே ஒரு 1/2 ஃபோல்டு பண்ணி வி பட்டி தைக்கிறோம். இதுதான் நம்ம ப்ரொசீஜர். இப்போ இதில் எந்த இடத்துலையாவது நீங்கள் கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணுறீங்களா அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்டன் பண்ணியிருக்க கிளாத்தை தான் நீங்கள் ஃபோல்டு பண்ணுறீங்க. ப்ளவுஸினுடைய கிளாத்தை நீங்கள் ஃபோல்டு பண்ணலை. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல அந்த 1/4 இன்ச்சு அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். நீங்க என்ன அளவு வச்சீங்களோ அந்த அளவு மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். அதுவே ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டபுள் பீஸை அட்டாச் பண்ணிட்டு அதை அப்படியே உள்ள ஃபோல்டு பண்ணுவீங்க, சரிங்களா? அப்போ ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த 1/4 இன்ச்சு கேப்ல எவ்வளோ உள்ள ஃபோல்டு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உயரம் வந்து அதிகமா வரும். அதுதான் லாஜிக். ஏன்னா நம்ம வந்து ஒரு துணியை அப்படியே பிளேஸ் பண்றதுக்கு ஒரு ரெண்டும் ஈவனா ஒரே அளவு துணியை ஒரு துணியை வந்து ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு துணியை அப்படியே வச்சுட்டு ஒன்று மேல ஒன்று வச்சோம் அப்படின்னா அந்த ஃபோல்டு பண்ண துணி அதிகமா இருக்கும். இது ஒண்ணுதான் இது வர ஒரே விஷயம். இதை வந்து நம்ம எப்படி எல்லாம் இதை சரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வீப்பட்டி வைக்கிறீங்க இல்லையா? வீப்பட்டி வைக்கும்போது அந்த துணியை வந்து நல்லா இழுத்து கொடுத்து வைங்க. நல்லா இழுத்து கொடுத்து அப்படின்னா நல்லா சுருக்கு வர மாதிரி எல்லாம் இல்லை. அந்த டாட்டு அந்த பட்டி அட்டாச் பண்ணியிருக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியாக எக்ஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு மட்டும் இழுத்து வீப்பட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹூக் பட்டி எப்பவும் போல் லூஸ் கொடுத்துக்கோங்க. வீப்பட்டியை வந்து இழுக்கவே கூடாது, லூஸ் கொடுத்துடணும். லூஸ் கொடுத்து அடித்து திருப்பிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டினுடைய உயரமும் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சென்டரில் டாட் பிடிக்கிறீங்க. அதாவது நம்மளுடைய கப் ஷேப்பில் பிடிக்கிற மிடில் டாட்டு. ஒன்று வந்து மெயின் டாட்டு, ஒன்று வந்து ஆம்ஹோல் டாட்டு, இன்னொன்று வந்து ஓப்பன் சைடில் பிடிக்கிற சென்டர் டாட்டு. அந்த சென்டர் டாட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீப்பட்டி சைடு ஒரு நூல் கம்மியாகவும், நம்ம ஹூக் பட்டி வைக்கிற இடம் நீங்கள் வலதுபுறம் வச்சாலும் சரி இடதுபுறம் வச்சாலும் சரி, வீப்பட்டி வைக்கிற இடத்துல நீங்கள் வந்து துணியை வந்து கம்மியாக பிடிங்க. ஹூக் பட்டி வைக்கிற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தி பிடிங்க. அப்போ ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் ரெண்டு வச்சு பார்க்கும்போது வீப்பட்டி வந்து உயரம் வந்து அதிகமாக இருக்கும். வீப்பட்டி வைக்கிற அந்த ஹூக் பட்டி வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணுறதுனால அந்த இது வந்து கொஞ்சம் உயரம் வித்தியாசம் வரும். அப்போ இதில் என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, வீப்பட்டி நம்ம அப்படியே தான் பிளேஸ் பண்ணுவோம், ஹூக் பட்டியை வந்து மடிப்போம், புரியுதுங்களா? அப்போ மடிக்கும் போது இங்க அதிகமா இருக்கிற பகுதி இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும், புரியுதுங்களா? அதாவது நம்ம சொல்ற விஷயம், டாட் வந்து ஒன் சைடு அதிகமா பிடிங்க, ஒன் சைடு கம்மியா பிடிங்க. கம்மியா பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து வீப்பட்டி சைடு, அதிகமா பிடிக்கிறது அப்படிங்கிறது ஹூக் பட்டி சைடு. இந்த ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா என்னுடைய வீடியோஸ்ல வந்து நிறைய நான் வந்து இதுக்கான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதனால நீங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டுமே ஒரே மாதிரி வரும். கொஞ்சம் கவனக்குறைவா அந்த வீப்பட்டி ஊக்பட்டி வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம மேல கொஞ்சம் வெட்டி விடுற மாதிரி வரும். நம்ம வந்து நமக்கே சேலஞ்ச் பண்ணி தான் ஒவ்வொன்றும் ஸ்டிச் பண்ணுவோம் பிளவுஸ். ஏன்னா எந்த ஒரு இடமுமே நம்ம எக்ஸ்ட்ராவா சிசர் வச்சு கிளாத்தை வெட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டையும் ப்ராப்பரா ஒரு லைனிங் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மெயின் கிளாத்ல வச்சு நம்ம கட் பண்ணி அந்த எக்ஸஸை கட் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம சிசரை யூஸ் பண்றோமே ஒழிய, அதுக்கப்புறம் நெக் பீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு கட் பண்ணிக்கலாம், கை கொஞ்சம் அதிகமா இருக்கு கட் பண்ணிக்கலாம், சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு கட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா ஒரு மெஷர்மெண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா
அதை வந்து நம்ம அப்படியே தைக்கணும். நூல் கட் பண்ணுறதுக்கு, பிசுறு கட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம சிசர் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே யோக் முதல் கொண்டு ஃபர்ஸ்டே அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சைடு க்ளோஸ் பண்றோம். சரிங்களா? இதுக்கு வந்து ஈஸியான மெத்தட் எல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சைடை ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா துணியை வளர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மடிச்சு தைக்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்கு. ஆனா அதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வழியா அப்படின்னா கிடையாது. நம்ம எல்லா கால்குலேஷனுமே கரெக்டா போடுறனால நம்ம சைடு க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டா வரணும். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்ல ஓப்பன் சைடும் நம்ம இப்போ சொல்லி இருக்கிறது அந்த 2 ரீசன். கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தைக்கணும். இல்லாட்டினா டாட் வந்து நீங்க கரெக்டா ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் இப்படி வச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சரியாயிரும். இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் பீஸ்ல வர்ற எக்ஸ்ட்ரா வந்து கரெக்டா வரும். சரிங்களா? ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.